ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூரி மசால் தான் செய்ய போகிறோம். இந்த மசால் ரொம்ப ஈஸி. இதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, பட்டாணியை நைட்டே ஊற வச்சு காலையில் வேவிச்சிடணும். இதை நல்லா நசுக்கணும். ஒரு 3 விசில் விட்டால் போதும். கருவேப்பிலை போட்டால் போடலாம், இல்லாட்டி வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, அதை போட்டு நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2த்தையும் அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இது கூடவே நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் இருந்தேன், அதையும் வேக வச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குறகுறப்பு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பேனில் கொஞ்சோன்னு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அதை வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்து வந்ததை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்பலாம் பட்டாணியை மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு 1-2 மசித்தா போதும். இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பிடிக்காது. நான் மீடியமாக வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள் வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட நான் இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன், மல்லித்தலை போட்டிருக்கேன். இது கூட உங்களுக்கு துருவின கேரட் எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.